முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமா. பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. நீ ரொம்ப சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஒன்றும் இதை வாங்குறது நிற்காத. இன்னைக்கு உனக்கு தான் வாங்க போறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த 42 தலைமுறைகள் இருக்கும்போது ஏசாயா சொன்ன தலைமுறை எப்பொழுது? பிரைஸ் தி லார்ட். இதான் வேத ஆராய்ச்சி. பிரைஸ் தி லார்ட். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப பாருங்க, எத்தனையோ தலைமுறைக்கு முன்னதாக வரப்போறதான கிறிஸ்துவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனத்தை ஒரு மனிதனுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப ஒன்றை குறித்து உன் தாய் தகப்பை எல்லாரும் பிறக்கிறதுக்கு முன்னதாகவே இந்த ஜெனரேஷன்ல ஜேக்கப்ங்கிற ஒரு மனுஷன் வருவாரு, அவர் ஊழியம் செய்வாரு, பிரயோஜனமா இருப்பாரு அப்படின்னு கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ தான் அடிக்கடி சொல்லுவியே, பிள்ளைய படிக்கதான் சொல்லுறோம். உங்க அப்பா அம்மா நல்ல வாத்தியார் தான், டீச்சர் தான். நீ என்ன செய்ய டெஸ்ட் தூக்கிட்டு அலைஞ்சனாக்கா பொறுப்பு யாரு? உங்க அப்பா அம்மா கிடையாது ஐயா. இந்த பிரச்சனை சரியா தான் பண்றேன். அது கீழ்ப்படியாத வசனத்தை கேட்காம நீ வேற விதமா ஒரு பிரசங்கத்தை உன் இருதயத்துக்குள்ள வச்சுருந்தா நீ உருப்பட முடியாது. அந்த வசனம் உனக்கு கிரியை செய்ய முடியாது. வசனம் கிரியை செய்யணும்னா காதார கேட்டு உள்ளத்தால உணரணும். இப்ப நான் கேட்கறது என்னன்னா, பிரசங்கம் பண்ணல, டீச்சிங். என்ன டீச்சிங் பண்றேன்? மனத்தாழ்மை, சாந்தத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறேன். இங்க ஏசாயா தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது? வரப்போற கிறிஸ்துவானவர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லலாம், வரப்போற கிறிஸ்துவானவர் அவர் சாந்தமுடையவர். ஹல்லேலூயா சொல்லலாம், ஹல்லேலூயா சொல்லலாம். இங்கே பார்க்கிறோம். அடுத்த தினமா நீடிய பொறுமை. இது நமக்கு இருக்குதா? முதல்ல கேட்டேன் மனத்தாழ்மை, இரண்டாவது பார்த்தேன் சாந்தம், மூணாவது நீடிய பொறுமை. பிரதர் சூரியகுமார் என்ன கூப்பிட்டார், விடிய காலையில் கூப்பிட்டார். விடிய காலையில் பாஸ்டர் பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம், நேற்று ஏன் நீங்க ஊழியத்துக்கு வரல? ஒரு கேள்வி. எஸ், இந்த கேள்விக்கு இவருக்கு நான் பதில் சொல்றனோ இல்லையோ, நான் பரலோகத்தில் தேவனுக்கு கண்டிப்பா கணக்கு சொல்லி ஆகும். எத்தனை பேருக்கு இந்த அறிவு இருக்குது? அவர் என்ன கேட்கல, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, பழுது, இந்த கேள்வியெல்லாம் அவர் கேட்கல. நேற்று ஏன் என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் ஜெபத்துக்கு வரவில்லை? கொஞ்சம் சூழ்நிலைகள் சரியில்லை பிரதர், வரல. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் தடையா இருந்துச்சு. சரி, ஓகே, பிரைஸ் தி லார்ட். பார்க்கலாம். அப்ப என்னவா, அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த டைம் வரும்பொழுது இன்னைக்கு போதகர் நம்முடைய வீட்டுக்கு வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புல நான் அங்க போகலும் போது அவர் என்ன நினைக்கிறாருனாக்கா, சோ அவருடைய டைம் ஷெட்யூல்டு, அவருடைய டைம்ல நாங்க இல்லாதனால அவருக்கு அந்த பாரம் வந்து விட்டது. இதுதான் கர்த்தர் உன்னிடத்தை எதிர்பார்க்கிறார். உன்னை ரட்சித்தது, உன்னை மீட்டது, உன்னை அபிஷேகம் பண்ணினது, உன்னை பரிசுத்தமாய் கர்த்தர் வைத்திருக்கிறது. ஒரு பிளானிங் இருக்கிறது. என்ன பிளானிங்? ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பு உண்மையில வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பு. பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. என்னவா, அந்த எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல நீ இல்லைன்னா இழந்து போய்விட்டாய். என்னத்தவா? ஆசீர்வாதத்தை. பிரைஸ் காட். இங்க பார்க்கிறோம். இரண்டாவது என்னவா, நீடிய பொறுமை உடையவர்களாகிய என்னவர்களா? அடுத்தது அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. எப்படி தாங்குறீங்க? அன்பு தாங்குதா? 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தா முடிவு. ஆரம்பத்துல பேசினா முடிவுக்குள்ள சண்டையா வந்து முடிந்தது, சந்தேகமா வந்து விடுகிறது. அப்ப யாரை பரிசோதிக்கணும்? பிளட்டை போய் செக் பண்றதுக்கு டாக்டர்கிட்ட போறோம். அதை டெஸ்ட் பண்ணி முடிஞ்ச பிறகு அந்த டெஸ்ட்ல கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்குது, சுகர் எவ்வளவு இருக்குது, லோ சுகர் எவ்வளவு இருக்குது, பிபி எவ்வளவு இருக்குது,
அப்படின்னு இந்த சுவரை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. நீ ரத்தத்தை கொடுக்கும்போது சமாதானமா போற, எல்லாம் கண்டுபிடிச்சு லிஸ்ட் எடுக்கும் போது உன்னுடைய சமாதான நிலைகள் சீர்குலைந்து விடுது. இது மெடிக்கல். எஸ், கரெக்ட் தானே? அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறீங்க? உப்பை குறைக்கணும், காரத்தை குறைக்கணும், சரிதானுங்கள? என்னவா சர்க்கரை கூட்டிக்கணும், சீக்கிரமா போய் சேர்றதுக்கு என்னென்ன வழி இருக்குது, வழி இல்லை அப்படிங்கிறது நீயே ஒரு டிசைட் பண்ற. இதேதான் ஒரு மனிதனிடத்துல பேசுகிற பொழுது முதல்ல என்ன பேச போறோம், எதை பேசணும், எதை பேசக்கூடாது. ஒரு கிறிஸ்தவ இடத்துல எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது சாராளை போய் ஆலோசனை கேட்கல. சாராளே, நம்ம பையனை கொண்டு போயிட்டு பலி செலுத்த ஆர்டர் கேட்டிருக்கிறாரு, நான் கூட்டிட்டு போறேன், நீ கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி தான் செய்வான். அம்மா நான் ஊழியத்துக்கு போயிட்டு வரேன். ஐயா ரொம்ப யோகியமானவரு, வீட்டுக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அதை சொல்றேன், சரிம்மா சகோதரி, நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், நீ கொஞ்சம் எல்லா வேலையும் முடிச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறப்படும் பொழுது அம்மா என்ன செய்வாங்க? ஒரு ஊழியக்காரன் மனைவி, ராத்திரி தான் பேசிட்டு, ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி புருஷன் சொன்னதை செய்யணுங்கிறதுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டான். பேப்பர் நியூஸ் தம்பி, இது ரேடியோ நியூஸ்ல கேட்டுட்டோம். இந்தியன் ஒரு நாளைக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் இந்தியன் கவுன்சிலேட்ல டூ மச் இருக்கிறதுலயே இன்னைக்கு இந்தியாவில் தான் அதிக டைவர்ஸ் நோட்டீஸ் கவுன்சிலேட்ல வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சர்வே பண்ணி எடுத்துருக்காங்க. அது நியூஸ்ல சொல்றாங்க, நைட் 8 மணி நியூஸ்ல சொல்லிருந்தான். பிரைஸ் காட். ஒரு காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன் இதெல்லாம் வருது? பிரைஸ் காட். இங்கே பார்க்கிறோம், ஆவிலே ஒருமைப்பாடு இல்லை. அதுதான் காரணம். ஆவில என்ன இல்லை? ஆவியை குறித்து ஒன்றை நீ டெஸ்ட் பண்ணணும். உனக்கு வியாதி வர்றதுலாம் அப்புறம் முதல்ல உன்னோட ரட்சிப்பு நீ சரியா இருக்கிறியா, உன்னோட வீட்டுல பிரேயர் இருக்குதா, பைபிள் படிக்கிறியா, பரிசுத்தமா இருக்கிறியா, உபவாசம் இருக்கிறியா, பிரைஸ் தி லார்ட், சபை கூடுதல் வருகிறியா, காத்திருப்பு கூடுதல் இருக்கிறியா, திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுக்கிறியா, பிரைஸ் தி லார்ட், காணிக்கை கொடுக்கிறியா, தசமபாகம் கொடுக்கிறியா, பரிசுத்தமா இருக்கிறியா, சபையினுடைய காரியங்களில் உண்மை உத்தமமா இருக்கிறியா, எந்த காரியத்தில் நீ உண்மையா இருக்கிறாய்? ஆண்டவர் சொல்றாரு, உண்மை உள்ள மனுஷனை நான் என்ன செய்வேன்? பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினால நிரப்புவேன். பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கொஞ்சம் இல்லை, பரிபூர்ணமான ஆசீர்வாதம். அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துல உண்மைதான் அவர் எழுப்புகிறார். அது என்னன்னா அன்பிலே ஒருமைப்பாடு. பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க. என்ன செய்றாங்க? பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க. பிரைஸ் தி லார்ட். வாங்க ப்ளீஸ், சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கலாம். இப்போ ஐயா தானேவா யோவான், நான் தான் பேதுரு வயசுக்குள்ள, ஏன்னா அவரை போய் பேதுருன்னா நான் என்ன மறுதளிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போன் அடிச்சுவாரு. அதனால ஐயா தானேவா. பிரைஸ் தி லார்ட். இங்க வா படி. பிரைஸ் தி லார்ட். நீ கீழே முழங்கால் போடு, நில்லு, நான் படு, ஏதோ ஒன்று செய். இப்போ இதுதான் முடவன். நாங்கள் 2 பேரும் வர்றோம். நல்ல ஒரு எக்ஸாம்பிள், நாங்கள் 2 பேரும் வர்றோம். ஐயா நீங்களும் அவரை தொடுங்க, நானும் தொடுவேன். இப்போ போயிருவோம். இயேசுவின் நாமத்தினால எழுதுரு, கை பிடிங்க. 2 பேருக்கும் பிடிச்சி தூக்கிட்டோம். இப்போ 2 பேருக்குள்ள ஒரு டவுட் வருது. உட்காரியா, என்ன டவுட்டு? கரெக்டா சொல்லிட்டீங்கன்னாக்கா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஒரு வீட்டுக்கு போனவருக்கு பாஸ்டர் ராஜேந்திரன் கையை பிடிச்சதுனால எழுந்திருச்சான அந்த ஆளு, இல்ல சூரியகுமார் பிடிச்சதுனால எழுந்திருச்சா? யாருகிட்ட இருந்து கர்த்தர் கிரியை செஞ்சாரு? சூரியகுமார் தசம பாகமே கொடுக்கறது இல்ல, காணிக்கையை கொடுக்கறது இல்ல, பாஸ்டருக்கு சாப்பாடு போடல, பாஸ்டர் விசாரிக்கல. ராஜேந்திரன் அவரும் காணிக்கை கொடுக்கல, தசமம் கொடுக்கல, ஒன்றும் செய்யல. 2 பேருமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்கள. 2 பேரும் ஜெபம் பண்ணி இப்ப எழுந்திரிச்சிருக்காங்க. யாரு ஜெபம் பண்ணிருப்பாங்கள? அது இந்த சந்தேகத்துக்கு மத்தியில பவுல் என்ன சொல்றாப்புல, எனக்கு விசுவாசம் இருந்தது, கர்த்தர் என்ன சுகமாக்குனாருயா. அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. எப்படியா? எப்படி? எனக்கு விசுவாசம் இருந்தது சொல்லுங்களா. எனக்கு விசுவாசம், எனக்கு திறமை இருந்தது பிரதர்.
எனக்கு அறிவு இருக்கு. உன் அறிவையும் உன் திறமையும் பவுல் சொல்கிறார் குப்பையாக எண்ணி தூக்கி போடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி விரலை சொல்லலாம். துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டது. ஆபிரகாமுடைய சரீரங்கள் செத்து போயிருந்தது. சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிருந்தது. அவன் அதை எண்ணாதபடி விசுவாசத்திலே தகப்பனாக, நீதிமானாக, பரிசுத்தவானாக எண்ணினான். அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, நல்ல உயர்த்தி. பிரைஸ் தி லார்ட். ஐயா, யோசுவா யுத்தத்திற்கு மோசே ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போகிற பொழுது மோசேனுடைய கரம் 2 பேர் தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். 2 பேர் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய கைகள் தளர்ந்த நிலைகளிலே போய் கொண்டிருந்தது. யுத்தத்திலே அவர்கள் பின்தங்கினார்கள். ஜனங்கள் யுத்தத்திலே பின்தங்குகிறார்கள். அவர்களை கைகளை தாங்கி பிடிப்போம் என்று சொல்லி அவருடைய கைகளை தாங்க ஆரம்பித்தார்கள். தாங்க ஆரம்பித்த பிறகு யுத்தத்திலே மேற்கொள்ளுகிறார்கள். பிரைஸ் காட். ரல்லி சொல்லுங்களா. இதுல 3 பாயிண்ட் இருக்கிறது. தாங்கி பிடிப்பது, ஊழியத்தை தாங்கி பிடிப்பது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. ஊழியத்தை தாங்கி பிடிப்பது. என்ன ஊழியத்தை தாங்கி பிடிப்பது? ஒரு விசுவாசி, சபை மூப்பர், ஒரு எல்டர் தான் குடும்பத்துல இன்னைக்கு வெங்காயம் இல்ல, தக்காளி இல்ல, பூண்டு இல்ல, வெங்காயம் இல்ல, எல்லாத்தையும் உன் குடும்பத்தை பார்க்கிற மாதிரி இன்றைக்கு ஒரு ஆத்துமா வரலன்னா அந்த ஆத்துமாவுக்கு 100 ரூபாய் செலவு பண்ணியாவது போய் நீ ஏன் சர்ச்சுக்கு வரல, எப்ப வரல, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நீ விசாரிக்கிறதானே ஒரு நிலைகள் இருந்து விட்டால் உன்னை கர்த்தர் விசாரிப்பதற்கு ஒரு ஆளை வைத்திருப்பான். பிரைஸ் காட். வெளிய சொல்லுங்களா. ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணி முடிஞ்ச பிறகு பிரசங்கத்துல என்ன தவறு இருக்குன்னு நீ கண்டுபிடிச்சிட்டு இருக்கனாக்கா நீ வளரல, உன் வாழ்க்கையை தடுமாற வைத்துக் கொண்டிருக்கிறாய். உனக்குள்ள பரிசுத்தம் இல்லை, உனக்குள்ள ஒரு சந்தேகம் ஆவி உனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் லார்ட். உனக்கு என்னவா 86 வயசு ஒரு டாக்டர் டிவியில பேசி கொண்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? ஒரு கேன்சர் பத்தி பேசுறாங்க. கேன்சர் என்பது கொடிய வியாதி. அந்த வியாதியோடு வருகிற மனுஷனை பார்த்து நீ பிழைக்க மாட்டாய் என்று நீ சொல்லிவிட்டால் அவன் இறந்து போய் விடுவான். இது சாதாரணமானது. அவன் பேசுகிற விதம் தான் அவனுடைய நோய் சுகமாகும். ஒரு மருத்துவ அதிகாரி நேற்று காலையில ஒரு கேன்சர் குறித்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சொல்லுகிறான். ஒரு அம்மையார், ஒரு பிராமின் பேக்ரவுண்ட், அவங்க சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க, கேன்சர்ல 1 2 இல்லை, ஏகப்பட்ட விதமான கேன்சர் இருக்குது. ஆனால் அந்த கேன்சர்ல இருந்து வர்ற மனுஷன் பிழைக்க மாட்டாங்கிறது நிச்சயம் தான். 50% கேன்சருக்கு மருந்து பாதி இருக்கிறது, பாக்கி 50% மருந்தே கிடையாது அப்படின்ட்டாங்க. ஆனால் ஒன்று அவனை பார்க்கிற பொழுது அவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த நோயிலிருந்து விடுதலை பெற முடியும். என்னவா? சில பாரம் உனக்குள்ள வந்து விட்டால் ஏற்றிக்க முடியாது. அதனாலதான் சொல்லுவேன், அவிசுவாசம் நீ பேச ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையை ஒரு நாள் நீ விடுதலை பெற முடியாது. எனக்கு பிள்ளையே பிறக்காது, எனக்கு பிள்ளையே பிறக்காது, கல்யாணமே ஆகாது, ஆசீர்வாதமா இருக்க மாட்டேன், தருத்திர போல நான் இருப்பேன், பிச்சைக்காரனா இருப்பேன், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க நீ இன்னும் தரைமட்டமாய் போய்விடுவாய். நிச்சயமாக மஸ்கட்ல இருந்து ஒரு சகோதரி என்ன பார்க்க வந்தாங்க. டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு 51 வயசு, 50 வயசு, 50 வயசுல இருந்து வந்து எதிர்பார்த்தீங்களா காணிக்க கொடுக்கறதுக்கு 50 வயசுல அவங்க கல்யாணமே நடந்துச்சு. பிரஸ்கார் கையில ஒரு ரிலேஷன்ல பாருங்க, அவரை கட்டிக்கிட்டவரும் பாருங்க, 2 பேருக்கு சமத்துவம். 52 வயசு 53 வயசு அவரு சொல்றாரு, நான் இதுவரைக்கும் கல்யாணம் வேணாம்னு சொன்னேன். அப்ப அவங்க என்ன கல்யாணம் வேணாம்னு சொல்லல, உங்களுடைய சித்தம் என்னவா? ஆண்டவருடைய விருப்பம் என்ன, அதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை கனப்படுத்த வேண்டுமானால் என்னுடைய விருப்பம் என்ன, நான் என்ன சாப்பிடுவேன், நான் கலர் சட்டை போட மாட்டேன்னு தெரிஞ்ச உடனே அங்கே இருந்து சின்ன எனக்கு நல்ல ஒரு கலர் சட்டை 400 ரூபாய்க்கு வேண்டது கொடுக்குறான்னு வச்சுங்க, அது என்ன விருப்பம்? அது
இல்ல இல்ல, அது நான் போட மாட்டேன், அவருக்கு தெரியும். திருப்பி அவர்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். அப்புறம் பாஸ்டருக்கு என்ன பிடிக்கும், கஞ்சி கொடுத்தாலும் குடிப்பாருங்கிறது என்னை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் என்னை சிநேகிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அவர் எதையும் செய்ய முடியும். பாஸ்டர் எப்படி இருப்பாரு, எல்லா நிலைகளிலும் அவர் இருப்பார். நம்பிக்கை இருக்கணும். பாருங்களேன், சமாதானத்தின் அடுத்த வருஷத்து வாசிங்க. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருக்கணும். நீ பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அல்லது ஒரு ரட்சிப்பை அல்லது ஒரு மீட்பை அல்லது உன்னுடைய அழைப்பை அல்லது உன்னுடைய நம்பிக்கையை மோசம் போக்குவதற்கு ஈஸியா வருவாப்ல. என்ன யாக்கோப்பு, உனக்குதான் 10,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் கிடைச்சிருச்சு, பரவாயில்ல, யாக்கோப்பு மாதிரி நீ எத்தனை தான் இருக்கிற, பரவாயில்ல அப்படின்னு அவனுக்கு ஆலோசனை கொடுத்துட்டாக்கா இன்னும் கேட்டு போயிடுவான். அவன் பார்த்து, பாண்டி 1000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது உன் நிலைமை யோசித்து பாரு. நீ 10,000 சம்பளம் வாங்கும்போது நீ 20,000க்கு மேல போகணும்னா நீ இன்னமும் தாழ்மையா வாழணும். சிம்பிள் டாக்டரிங். கோபப்படுத்தினா டாக்டரிங் பண்ண முடியாது. வைராக்கியமா, டேய் நீ வராத, பேசாத, போவாத, அப்படி இல்லை. ஒரு மனிதனை தான் பிள்ளைய அவன் கேட்கறதெல்லாம் நீ வாங்கி கொடுக்கறது நியாயம்தான், ஆனா அவனுக்கு சொல்லணும். அல்லேலூயா. ஒரு தகப்பன் தான் பிள்ளை விரும்புறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தான். என்னவா, தான் பிள்ளை விரும்புறதெல்லாம் என்ன கேட்டாலும் அவருக்கு கேட்டானா, ஒரு நாள் ரயல் துப்பாக்கி வேணும்னு கேட்டானா, ரயல் ஒரிஜினல் துப்பாக்கி. அது வாங்கி கொடுத்துட்டான், தகப்பன் வாங்கி கொடுத்தான். பரவாயில்ல, யாரு கேட்டிருக்கிறது, யாரு, ஒரே புள்ள. அப்போ செல்லம் தான் புள்ள செய்யற தப்பு தான் தகப்படுறது தெரியாது. தப்பு செய்யும் போது பெரும்பாலும் உதன்னு சொல்லக்கூடாது, செய்ய மாட்டான். வாங்கி கொடுத்துட்டா புள்ள. புள்ள நினைச்சு அப்பா நேரம் வரும்போது சுட்டு பார்க்காம நேரம் வச்சான், போயிட்டா அப்பன். ஐயோ டேய் சுட்டுடா, ஐயோ தொடாதடா. எப்பா வாங்கி கொடுக்கும் போது அந்த அறிவு இருந்திருக்கணும், பாவம் செய்யும் பொழுது அந்த அறிவு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பிரைஸ் தி லார்ட் நம்முடைய வேதம் தெளிவாக சொல்கிறது. பாவத்தினுடைய சம்பளம் மரணம். இங்கே பார்க்கிறோம், ஆவியில் ஒருமை பற்றி. ஒரு மனுஷன் பேசும் பொழுதே தெரியும், ஒரு மனுஷன் பேசும் பொழுதே தெரியும். எப்படிவா, நயவஞ்சமாக அவருடைய ஜோடித்து பேசுகிற தன்மைகள் தெரியும், அவருடைய உள்ளத்தினுடைய மாய்மால எண்ணங்கள் தெரியும், அவருடைய கசப்பான பார்வை தெரியும். அதை விட்டு விலகணும். 9 வருஷத்துக்கு பிறகு ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இன்னைக்கு மெட்ராஸினுடைய ஹைகோர்ட்ல அவங்க மாமனார் தான் ஜட்ஜி. பிரைஸ் தி லார்ட். அவங்களுடைய 4 பேர் ஜட்ஜா இருக்கிறாங்க. அவங்க அண்ணன் தம்பி எல்லாருமே பல தேசத்துல, இந்தியாவில் பல இடங்கள்ல இருக்கிறாங்க. கூப்பிட்டு பேசினாங்க. என்ன தெரியுமா கேட்டாங்க, அண்ணே நீங்க எனக்கு சொன்ன காரியங்கள் அத்தனை காரியம் நிறைவேறியது. 9 வருஷத்துக்கு கூப்பிடுறாங்க. நயன் இந்த வாரத்துல அவங்க வீட்டுக்கு என்ன அழைப்பு கொடுத்துருக்க, வாங்க வீட்டுக்கு வரணும். நீங்க 9 வருஷத்துக்கு பிறகு என்ன கூப்பிடுறாங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். வர்றேன். என்னுடைய நம்பரை எப்படிமா கண்டுபிடிச்சேன்? உங்க நம்பர்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. பிரைஸ் காட். ஒரு அழைப்பு சொல்லுங்களா? அல்லேலூயா. உன்னை கர்த்தர் கருவிலே தெரிந்து வைத்திருக்கிறார். உன்னுடைய ஆவி முறிந்து போகாதபடி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களா? உன்னுடைய ஆவி முறிந்து போகாதபடி. பால் முறிந்து போய்விட்டால் பாத்திரத்தினுடைய மிஸ்டேக்கா பாலினுடைய மிஸ்டேக்கா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பாத்திரமா பாலா? பாலை ஒழுங்காக தான் காய்ச்சினீங்க. ஊத்த போற அந்த பாத்திரம் உள்ள அழுக்கு இருந்துச்சுன்னா இந்த காய்ச்சின பால் கெட்டு போய்விடும். அதுதான் ரட்சிப்பு. உள்ளே இருக்கக்கூடிய பாவமும் வைராக்கியமும் நயவஞ்சமும் ஏமாற்றுகிற தன்மையும் உன்னை விட்டு வெளியே வராவிட்டால் நீ பரிசுத்தமாக வாழ முடியாது. அதனால தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லுங்களா? 4வது வசனம் பாயிண்ட் 4 வாசியே. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே
நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. உங்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு, உங்களை அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு ஒரே அழைப்பு. இளையராஜாவுடைய வாழ்க்கை வரலாறை நான் படிக்கின்ற பொழுது அவர் நெய்வேலியில வந்து ஒரு கம்பெனியில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நெய்வேலியில ஒரு கம்பெனியில் என்ன செய்றாரு, அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிற சமயங்களில் அவருடைய பெற்றோர்கள், முன்னோர்கள் பஜனை பாடுகிறவர்கள். அது ரொம்ப அந்த பஜனைகள் பற்றி அவருக்கு நல்லா தெரியும். அவர் வந்து அப்ப என்ன செய்றாரு, வீட்டில் போய் உட்கார்ந்து அந்த ஆர்மணியத்தை வைத்து வாசித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு முறை அவர் என்ன செய்றாரு, பப்ளிக்ல தெருக்கூர் அவர் வந்து இந்த டிராமா போடுறதுக்கு அவர் வாசிக்க போகிறார். ஆனா அவருடைய லட்சியம், அவர் சொல்றாரு, ஒரு நாள்ல சினிஃபீல்டில் பெரிய அளவுக்கு நம்ம வந்து இசையை வாசிக்கணும் அப்படிங்கிற தாகமும் எண்ணமும் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. ஆனா ஒரு கம்பெனியில வேலை செய்கிறார். ஆனால் அந்த தாகமும் தன்மையும் அவருக்குள்ளே இருக்கிறத யாராலையுமே மாற்ற முடியல. ஒரு நாள் அந்த வேலையை விட்டுட்டு வெளியில வருகிறார். அந்த இசையிலேயே வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் அவர் உயர்ந்து இருக்கிறார். அவர் எழுதுகிற அந்த பகுதியை நான் படிச்சு பார்க்கும் பொழுது சில சிரமங்கள், அவர் வளரக்கூடாத இருந்த கலைகள் யாருன்னா அந்த கலை உலகத்திலே இருந்தவர்கள் அவரை பார்த்து ஒன்னால் வர முடியாது என்றதான ஒரு நிலையை குறித்து சொல்லுகிற பொழுது வர முடியும் என்கிற நம்பிக்கை அவருக்குள்ள இருந்தது. ஆபிரகாமுடைய லிங்கம், ஆபிரகாம் என்ன செய்தாரா, எத்தனை முறை அவர் வந்து ஜனாதிபதியினுடைய பதவிக்காக போட்டியிட்டு தோல்வி சிந்தித்தார்? எத்தனை முறை? பல முறை. ஆனால் அவர் சிறியவனாய் இருக்கிற பொழுது 4 பட்டணம் இல்லாத இருக்கிற நிலைகளில ஒரு பட்டணம் போட்டுட்டு முன்னாடி பின்னாடி சட்டை கிழிந்திருக்கும் போது ஆசிரியர் கூப்பிட்டு அவரை கேட்கிறார், நீ படித்து என்ன வர வேண்டும்? இந்த நாட்டுக்கு நான் ஜனாதிபதியாக வர வேண்டும். அவருடைய குறிக்கோள் தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயம், தாழ்த்தப்பட்ட நிலை. அவர் தாழ்த்தப்பட்டதை பார்க்கவில்லை, அவருடைய சமுதாயத்தை பார்க்கவில்லை. அவருடைய எண்ணங்கள் உயர்ந்ததாய் காணப்பட்டது, அவருடைய லட்சியங்கள் உயர்ந்ததாய் காணப்பட்டது. ஏன் அதை நான் இன்றைக்கு சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையை பார்க்கவில்லை, இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கவில்லை, இயேசு கிறிஸ்து ரோமனுடைய அரசை பார்க்கவில்லை, இயேசு கிறிஸ்து உலகத்துடைய பார்வையை அவர் பார்க்கவில்லை, இயேசு கிறிஸ்து பாடுகளை குறித்து பார்க்கவில்லை. அவருடைய லட்சியம் என்னவா? மரித்து உயிர் தெழுந்து வர வேண்டும். ஏன்? பாவிகளை ரட்சிக்க வேண்டும். உன்னால மற்றவர்களுக்கு வாழ்ந்திருக்க வேண்டும். உன்னால மற்றவங்க கெட்டு போக கூடாது, ஒரு ஆள் கூட கெட்டு போக கூடாது. அதற்கு நான் என்ன செய்யணும்? நீ அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு, உன் தோட்டத்திலே பயிரிடுகிறதை, உன் தோட்டம், உன் வீடு, உன் குடும்பம், உன் வேலை, இவைகளெல்லாம் நீ பராமரிப்பது என்ன செய்ய வேண்டும்? அதில் சரியாக நீர் பாய்ச்ச வேண்டும். வேதம் சொல்கிறது, நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும் பற்றாத நீர் ஊற்று போல இருப்பாய். எப்படி? உன்னுடைய அழைப்பினை ஒழுங்காக இருக்கிற பொழுது, கணவன் வீட்டுக்கு வருகிற பொழுது அவனுக்கு என்ன பிடிக்கும் என்று நீ சமையல் செய்து வைத்து விட்டால் அவன் உன்னிடத்தில் பேச மாட்டான். அழகா வந்து சாப்பிட்டுட்டு டைஸ் அவன் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது நீ நல்லா சீரியல் பார்த்துட்டு, அம்மா அப்படியே இந்த சீரியல் வருது, சித்தி என்ன சொல்றா, சித்தி மகன் என்ன சொல்றா, மங்கை என்ன சொல்றா, இப்படிலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்து வரும்போது அப்படியே வரும்போது ஐயர் கடை 2 வடையும் 2 இட்லியும் வாங்கிட்டு வந்து எனக்கும் நீங்க சாப்பிட்டு நின்றுடுவா. பிரேசலா பிரேசலா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ வீணாபுரம் போன் வேற வந்துருச்சு. இந்த போனுக்குள்ள எல்லாமே வந்து போச்சு. இது எல்லாமே வந்ததுனால சாப்பிட்டியான்னு இங்கேருந்து பேசி எந்தானுப்பா நான் என்ன சாப்பிடலன்னு அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அந்த மாமியார் 2 பாட்டு வாங்க, இங்கே கம்பெனில் 2 பாட்டு வாங்குவான். அல்லேலூயா. யோசித்து பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, கவனம் முக்கியம். அழைப்பிலே ஒரே நம்பிக்கை, அழைக்கப்பட்ட அழைப்பிலே ஒரே சரீரம், ஒரே ஆவி உண்டு. என்ன உண்டு? ஒரே ஆவி. ஒரு மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது. தென்னை மரத்துல பப்பாளி காயும் தேங்காயும் காய்க்காது, தென்னங்காய் தான் காய்க்கும். மாதுளை செடியில வேப்பங்காயும் மாதுளை செடி காய்க்காது.
என்னவா ஏதோ ஒண்ணுதான் இருக்கும். அப்ப என்ன இருக்கணும்? ஒரே ஆவி, ஒரே சிந்தனை, ஒரே திட்டம். எனக்கு இன்னைக்கு நான் கிறிஸ்தவன், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் ஆராதனைக்கு போன வெள்ளிக்கிழமைக்கு ஆராதனைக்கு போகணும், ஆசீர்வாதமா வாழணும், ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். ஒரே வார்த்தை, பிரைஸ் காட். போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் கிறிஸ்துவாக நிற்கணும். பிரைஸ் காட். யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். உனக்கு கொடுத்த கிருபைகளை பயன்படுத்தணும், போய் சுவிசேஷத்தை சொல்லணும், எங்கெல்லாம் போய் இயேசுவை அறிவிக்கப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் போகணும். ஒரு பிள்ளையுடைய எதிர்கால வளர்ச்சி என்னென்ன இருக்குதோ அதுக்கெல்லாம் பிரயாசப்படுறியே, ஓடுறியே, பணம் சம்பாதிக்க ராத்திரி பகல் அலையிறியே, பணத்தை சேர்க்கிறது அலையே. ஆனா வேதம் சொல்லுது, மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தை சேர்க்க அலைகிறான். யார் அதெல்லாம் எடுத்துட்டு போக முடியும்? ராத்திரி ஒரு சொப்பனம் கேட்டேன், எல்லா ஜனங்கள் அப்படியே செத்து கொண்டே கிடக்கிறாங்க, செத்து கொண்டே இருக்கிறாங்க. கொடிய நோய், கொடிய வெள்ளம், ஒரு பக்கம் அழிவு, ஒரு பக்கம் வியாதி, எல்லாம் எங்க போகுது? காரு, பங்களா, வீடு, எல்லாம் சொத்து சுகம் எல்லாம் நீ ஒண்ணு கூட எடுத்துக்க போக முடியாது. உனக்கு உலகத்துல ஒண்ணும் கிடையாது. ஒரு தாயின் கர்ப்பத்துல நீ நிர்வாணியே வந்தாய், நிர்வாணியாக எடுத்துக்கு போக போகிறாய். எப்படி போவன்னு உனக்கே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ணுமா? ஒரே சரீரம், ஒரே சரீரம். இந்த ஒரே சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் எத்தனை? கண் இருக்குது, கண்ணு, கண்ணு இல்லைன்னா நீ குருடனா வாழ்வேன். பிரைஸ் தி லார்ட். காது இருக்குது, நீ கேட்க முடியாத சொற்கள், காது செவிடா இருந்தனா நீ எதுவுமே கேட்க முடியாது. கை, ஒரே ஒரு விரல் செயலிழந்து விட்டார், ஒரு நரம்பு செயலிழந்து விட்டார், கை இப்படி போயிடும், வாய்க்கு கையில் தின்ன முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அவ்வளவு மேல் கூட அரிப்பு வந்துடும். சுகர் முத்தி போச்சுன்னா சரியா போச்சு, காலை கையை வெட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். பிரைஸ் தி லார்ட். ஹார்ட் நல்ல தின்னுட்டு படுத்து நல்லா தூங்கிட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணுமே செய்யாம கொழுப்பு ஏறி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா அதையும் விட்டுட்டு போயிடுவேன். பிரைஸ் தி லார்ட். பண்ணவே முடியாது. வேண்டாமா? ஒரு அவயங்கள் சபை கிறிஸ்துவுக்கு தலையாய் இருக்கிறது போல தலைக்குள்ள இருக்கிற அவயங்கள் செயல்பாடுகள், காது செய்ய வேண்டியது காது செய்யணும், கை செய்ய வேண்டியது கை செய்யணும், கட்டு செய்ய வேண்டியது கட்டு செய்யணும், காது செய்ய வேண்டியது காது செய்யணும். புரியல? இந்த துவாரத்தையும் வாயு சேர்த்து ரெண்டு பிளாஸ்டிக் போட்டாச்சு என்ன ஆகும்? கேட்க அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிருச்சு. ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளையை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே ஆவி என்ன இருக்குமா? கிறிஸ்துவின் ரட்சகர் அவர் என்னை பரிசுத்த ஆவியாலே நிரப்பி இருக்கிறார் என்று சொன்னால் ஆவிகளை பகுத்தறிய வேண்டும். ஒன்று பிசாசின் ஆவி, மனித ஆவி, தேவ ஆவி. இந்த மூன்று ஆவி தவிர இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. பிரைஸ் காட். ஹல்லேலூயா சொல்லுங்களா, ஹல்லேலூயா சொல்லுங்களா. மனித சத்தம், தேவ சத்தம், பிசாசின் சத்தம். இந்த மூன்று சத்தத்தை பற்றி எந்த சத்தமும் இல்லை. ஆமா, அதனால பரிசுத்தாவி, அசுத்தாவி, மனுஷாவி, இந்த மூன்று ஆவி தவிர எந்த ஆவியும் இல்லை. நீ எப்படி இருக்கணுமா? தெளிவாக காணப்பட வேண்டும். பிரைஸ் காட். ரெவெலேஷன் 5வது வசனத்தை வாசிங்க. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. பிரைஸ் காட். ரெவெலேஷன் ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டு ஒரு ஞானஸ்நானம் எடுக்க கூடாது. வசனத்தை கேட்டுட்டு ஐயோ நான் தப்பா எடுத்துட்டேனே, மனம் திரும்பி முழுக்க ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இரண்டாவது ஞானஸ்நானம் எடுக்கிறது சபிக்கப்பட்டவன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. மனம் திரும்பி, பாவத்தின் சம்பளம் மரணம், இரண்டாவது இப்படி ஆண்டவரை பரீட்சை பார்க்கணும்னாக்கா இருக்கிறது விட்டுட்டு நடுத்தருக்கு ஒண்ணும் இல்லை, பரலோகத்துக்கு போக முடியாது, உலகத்தில் இருக்க முடியாது, பைத்தியக்காரனை போல பிச்சைக்காரனை போல ரொம்ப மோசமான நிலையில போய் விடுவாய். இப்ப ஞானமா இருக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கணும்னா பரலோகம் இல்லை. ஆனா எடுக்கிற ஞானஸ்நானத்தை மறுதலிக்கிறவனும் பரலோகம் போக முடியாது. என்னவா? நான் ஞானஸ்நானம் எடுத்து தப்பாச்சு. ஒரு ஆளுக்கு சூசை மரிநாதன், சூசை மரிநாதன் ஒரே வார்த்தை தான். கிட்டத்தட்ட எனக்கு அப்போது 19-20 வயசு இருக்கும். அவர்கிட்ட எதுவுமே பேசு. அவர் என்னை கூப்பிட்டு அழகா ஒரு பால், கல்கண்டு பால் கொண்டு வந்து, அவர் வந்து கல்கண்டு பால் போடும்போது இஞ்சி போடுவார் சேர்த்து, கொண்டு வந்து ஒரு பிஸ்கெட், பால் மட்டும் கொடுக்க மாட்டார், ஒரு தட்டுல பிஸ்கெட், அந்த கிளாஸ் வெள்ளி பாத்திரம் அவர் கொண்டு வந்து வச்சார். சார் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் கேட்டேன்,
நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறீர்களா? அவர் வேதத்தை எடுத்து சென்றார். மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெறாதவன் எரி நரகத்தில் நெருப்பிலே தள்ளப்படுவான் என்பது எழுதியிருக்கிறது அப்படின்னா நீங்க ஏன் கை கொள்ளல? அதை நான் கை கொண்டால் இந்த அரண்மனை விட்டு என்னை அனுப்பி விடுவார். அரண்மனை வேண்டுமா, பரிசுத்தம் வேண்டுமா? பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். இந்த பிஸ்கட்டையும் இந்த பாலையும் நான் சாப்பிடுவதற்குள் பல முறை நான் ஒரு கூட உரையாடி இருக்கிறேன். அந்த பகுதிகளிலே போகிற பொழுதெல்லாம் என்னை கூப்பிட்டு அந்த சமயத்துக்கு தகுந்தபடி எனக்கு உணவளித்து காணிக்கை கொடுத்து அனுப்புகிற ஒரு சூசை மறினார், ஒரு அன்புள்ள சகோதரன். அவர் சொன்னார், திடீரென்று பின்னாடி தொட்டி இருந்தது, அந்த தொட்டியில போய் தண்ணி நிரப்ப வைத்தார். அந்த ஞானஸ்தானத்தை பெற்று வெளியே வரும் பொழுது பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டார். கைகளை உயர்த்து சொல்லலாம். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு எல்லாம் அந்த அரண்மனை வாழ்க்கை நரகமாய் காணப்பட்டது. எப்படி காணப்படுதான்? நரகமாய் காணப்பட்டது. அந்த சமுதாய சட்டம் அவரை வெளியே புறக்கணித்தது. வெளியிலே வந்தார். அவருக்கு வயது 47 வயது. திருமணத்தை செய்து கொண்டார். குடும்ப வாழ்க்கைக்கு அர்ப்பணித்தார். இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிறார். பல சபைகளை உருவாக்கினார். பெரிய தலைவராக கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். நம்முடைய வேலை என்னையோ அதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். என்னமா ஒரே ஞானஸ்தானம். பிரைஸ் காட். கீழே வாசியா. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். என்னமா எல்லாரும் மேலும் எல்லாரும் மேலும். பாஸ்டர் தான் ஆண்டவர் பேசுறாரு என்று பேசல. அவர் பேச விரும்புறாரு. உன் இருதயத்தை திறந்து கொடுக்கணுமே. பேசலாம். நீ எதிர்பார்க்கணுமே. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணுமே. அந்த விசுவாசம் என்றைக்கு உன்னுடைய குடும்பத்தில் நீ டாக்டரின் கொண்டு போகிறியோ, என்றைக்கு வசனத்தை உன்னுடைய குடும்பத்துக்குள்ள சொல்லுறியோ, அன்னைக்கு தான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு சகோதரன் என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா சொல்ல முடியும். தெரியுமா? ஒருவனுக்கு உன் வீட்டாரை சத்துருவு. கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீ என்ன சொல்லணுமா? அன்புன்னா என்ன, தாய்மைன்னா என்ன, பொறுமைன்னா என்ன, இதை நீ படிச்ச பிறகு அவங்க நினைச்சணும் அதை காட்டுகிற தன்மையாய் காணப்பட வேண்டும். ஒரு குடும்பத்துல 6 பேர் அண்ணன் தம்பி. நன்றாக கவனிக்க வேண்டிய இந்துக்கள் 6 பேர் அண்ணன் தம்பி. பெரிய குடும்பம். அதுல அதிகம் படித்த ஒரு பெண்மணி பெரிய பையனுக்கு மனைவியாக வாய்த்து விட்டார். ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். மாட்டு கொட்டை சாணி அழுறதுல இருந்து, பாத்திரம் விளக்குறது இருந்து, வீட்டு வேலை செய்யறது, பாக்கி 5 பேர் ஏமாத்துவாங்க. பாக்கி அந்த குடும்பத்தில் இருக்கிற மருமகள் ஏமாத்துவாங்க. இந்த பெரிய மருமகள் ஒரு காலம் என்ன செய்யறதுல ஏமாத்துறது கிடையாது. எல்லா வேலையிலும் திறமையாக எல்லாத்தையும் மாமனாரு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்தார்? அவர் எல்லாத்தையும் பொறுமையோடு செய்து கொண்டிருந்தார். சர்ச்சை போக முடியாது. காரணம் என்ன? ஹிந்துனுடைய பெரிய கோட்டை, போகவே முடியாது. இவள் தன் அறைக்குள்ளே வீட்டுக்குள்ள போய் முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு முறையும் அவள் கண்ணீரோடு செபிப்பது உண்டு. கதவை போட்டுவிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு நாள் மாமனருக்கு சுகமில்லாத போனது. பல இடங்களுக்கு அவரை கொண்டு போகிறார்கள். பல இடங்களுக்கு மருத்துவ செலவு எல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் ஆண்டவர் இவரிடத்திலே சொல்லியிருக்கிறார், உன் மாமனாரை உன் மூலமாக நான் சுகப்படுத்துவேன். எல்லாம் முடிந்த பிறகு ஒரு நாள் அவர் வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய மாமனார்கிட்ட சொல்றாரு, மாமா, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேன், அது உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா? சொல்லு. அவர் சொல்றாரு, மருமகளா பார்க்கல, தன்னுடைய மகளா சிநேகிற மகளே, சொல்லுமா, நான் இப்பொழுது ஒரு தெய்வத்தை குறித்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அவர் உங்களை சுகப்படுத்த போகிறார். நீங்க எழுந்து நடக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் செய்ய போகிறார். நான் அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொன்ன பொழுது
அப்படியே பிரமித்து பார்த்தார். அவர்கள் பெட்டிக்குள்ளே மறைத்து வைத்திருந்த வேதாகத்தை கொண்டு வந்து வைத்து கதவை பூட்டி விட்டு தன் மாமனாருக்காய் கண்ணீர் விடுத்து செபித்து 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 கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அங்கே போராடி ஜெபித்த பிறகு அவருடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுத்து அவர் முன்னாடி சொல்லியிருந்தார், ஆண்டவர் அவரை சுகப்படுத்தி விட்டார். கைகளை உயர்த்தி அவளை சுகப்படுத்தின பிறகு அந்த வீட்டில் இவளை மற்ற 5 மருமகளும் மதிக்கவே இல்லை, புறக்கணித்தார்கள், எதிர்ப்பு வந்தது. ஆனால் அந்த குடும்ப தலைவன் சொன்னார், என் மருமகள் என்ன சொல்லுகிறாளோ அதுதான், பாக்கி யாரெல்லாம் வெளியில போகணுமோ வெளியில போகலாம், என்னுடைய மகள் என்ன சொல்லணும் அதுதான். பாருங்க, 5 பேர் வெளியில போயிட்டாங்க, இவள் ஒருத்தி மாத்திரம் அந்த குடும்பத்திலே இருந்து, நிர்வாகத்திலே இருந்து, மாமனாருக்கும் மாமியாருக்கும் கணவனுக்கும் தாம் பிள்ளைகளுக்கும் அந்த ரட்சிப்பை கொடுத்ததுனால அந்த சொத்து முழுவதும் இவருடைய கைக்கு வந்த பொழுது தம் மாமனாரை கூப்பிட்டு சம உரிமையாக எல்லாருக்கும் சொத்தை கொடுத்து விட்டு அந்த வீட்டையும் அவர்களுக்கு கொடுத்து விட்டு தன் கணவனோடு அவள் வெளியில வந்தார். எல்லாரை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டார். கரங்களை உயர்த்து சொல்லலாம், எல்லாத்தையும் சமமாக போட்டு எல்லாத்தையும் கொடுத்து விட்டு தன் மாமனாரையும் மாமியாரும் அழைத்துக் கொண்டு தன் பிள்ளைகள் அழைத்துக் கொண்டு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், என் இயேசு எனக்கு போரும் என்று சொல்லி வெளியில வந்தார். எல்லாரை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டார். என் அன்பு சகோதரனே, ஆண்டவருடைய ரட்சிப்பு அசட்டை பண்ணாதே, ஆண்டவருடைய அழைப்பை அசட்டை பண்ணாதே. உனக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதே, சந்தேகப்படாதே. தேவனுடைய அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் உன்னை வெறுமையாக வைக்க மாட்டார், உன்னை நிரப்புகிறவராய். பெருமையான பாத்திரம், பெருமையான அதை நிரப்புவார் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். கீழே பாருங்களா, கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, எனக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. என்னவா? நல்ல தேசத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார், நல்ல சம்பளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்தியாவில் தக்காளி என்ன விலை கேட்டா 40 ரூபான்றான். 80 ரூபாய்க்கு படிச்சா இந்தியாவில் நீங்க இருந்துட்டு இந்தியாவை போய் வாழ்ந்து பாருங்க, அப்பதான் தெரியும். இந்தியாவுக்கு போனவங்களுக்கு எப்படி இருக்குமா? இதெல்லாம் ஏசி, நல்ல ஏசி, நல்ல சாப்பாடு, கார்ல ஏன்னா ஏசி, பாத்ரூம் போனா ஏசி, கிச்சனுக்கு போனா ஏசி, படுத்தா ஏசி. வீட்டுல போனா எப்படி இருக்கும்? ஊருக்கு போனவுடனே என்னை குறித்து எங்கள் வீட்டில் கேட்டு பார்த்து சொல்லுவாங்க, பட்டு நான் ஹோட்டல் புக் பண்ணிடுவேன். காரணமா, தமிழ்நாட்டினுடைய கரண்டை நம்பி நான் அழிஞ்சு போகக்கூடாது. நான் யாருக்கும் எதிர்பார்க்க மாட்டேன், தெளிவாக சொல்லிட்டேன். வீட்டில் ஏசி இருக்குது, கரண்ட் இருக்கணுமே, கையில் பைபிள் இருக்குது, பரலோகம் போகணுமே, கனெக்ஷன் இருக்கணும். ஆண்டவருக்கு உனக்கு கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா, என்னவோ ஹலோ ஹலோ நீ அலோ சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். ராத்திரி கட் ஆயிடுச்சு இருக்குது, நான் பேசுறது அவரு தெரியல, அவரு பேசுறது தெரியல, மறுபடியும் நான் சரி பண்ண பிறகு அவர் அங்கே அடிக்கிறார். எனக்கு பாஸ்டர் இப்பதான் கனெக்ஷன் கரெக்டா இருந்தது. இதே தான் ஆண்டவரையும் உனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிறதால பரிசுத்தம் என்னும் தொடர்பை துண்டிக்காதே, அதை உறவுபடுத்தி. நான் ஜான்சனை கூப்பிட்டேன், அவரு கூப்பிடுறாரு, நான் எடுக்கல. நான் கூப்பிடுறேன், அவரு எடுக்கல. இப்படியே 2 நாள் ஓடி போச்சு. அப்புறம் எப்படியோ நாங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம். என்ன சொல்ல தெரியுங்களா? என்ன ஜான்சன் கீழ்பட்டுக்கு 1400, மேல 1200, அதுக்கு மேல 1000. ராத்திரி எவ்வளவு போறீங்க? கராமல இருந்து கிச்சன் கூட அளவு கூட கிடையாது. 6000 ரூபாய் வாடகை கராமல கேட்கிறான். 6000. அந்த அளவு கூட கிடையாது, அந்த கிச்சன் அளவு கூட கிடையாது. அதை பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு பார்த்துட்டு வந்தேன். காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மளை எந்த இடத்துல வைக்கணும்னு திட்டப்பட்டிருக்கிறார் அந்த இடத்துல கண்டிப்பா கொண்டு வைப்பார். கரங்களை வைக்க சொல்லலாம். ஆமென். அவரால் முடியாத ஒரு காரியம் கிடையாது, கர்த்தர் செய்வார். இங்கே பார்க்கிற வேத பகுதிகளுக்கு அடுத்தது ஒரு மிகுமையான கிருபை. 7வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவனுடைய ஈவின், இது கிறிஸ்துவனுடைய ஈவு. இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து யாரா? அவருடைய
சொல்லுங்களா, அவருடைய ஈவு. இலவசமாய் கல்வாரியிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினுடைய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிங்க. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அவனுக்கு என்னவா? கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அளிக்கப்பட்டிருக்கிறது? கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த கிருபை இந்த நாட்களில் உங்களோடு கூட தங்கியிருக்கும்படியாக, கிருபை உங்களோடு கூட தங்கியிருக்கும்படியாக கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிழவாசிங்க. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி, அவன் எங்க வரலாம்? அந்த கிருபையை உனக்கு கொடுக்கும்படியாய் உன்னதத்திலே ஏறி பரலோகத்துக்கு சென்று, பிரைஸ் தி லார்ட், கிருபையிலே பெருக வேண்டுமானால் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். ஒரு அழகு சொல்லலாம். கீழே வாசிங்க. ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இருக்கிறார் என்று விளங்குகிறது அல்லவா? ஆமென். ஒரு அழகு சொல்லலாம். அல்லேலூயா. ஏறினார் என்பதற்கல்ல, அவர் தாழ்விடங்களில் இறங்கினார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார். காரணம், உன்னை அவர் பார்க்கிற பொழுது எப்படி பார்க்கிறாரா? தாழ்மையாக பார்க்கிறார். நீ பார்க்கிற பொழுது எப்படி இருக்கணுமா? தாழ்மையா இருக்கணும். உன்னுடைய ஸ்வீட் இந்த பேசும் பொழுது, நான் சில இடத்துல பேசுறதை நிறுத்திட்டேன். இப்போ என்னுடைய போனெல்லாம் நிறைய எடுக்கிறது எப்பொழுதுமே சைலண்ட்லேயே போட்டேன். காரணம் என்ன? எனக்கு தேவை யாரோ அவங்களோட கூட பேசுறது. காரணம் என்ன தெரியுங்களா? பேசுகிறதுனால சமாதான கேடு, பரிசுத்தமும் வார்த்தையினாலே பரிசுத்தமும் அழைப்பும் சேதப்படுகிறதுனால அது பேசுறதை நிறுத்திடுவோம். பேசுகிற ஒருவர் இடத்திலே பேசிக் கொண்டிருப்போம். சரி, இங்க பாருங்களா, 11 வசனம் வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை மற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி. எப்படியா நிறைவான வளர்ச்சி? ஒரு தோட்டத்துல ஒரு செடி இருக்கு வச்சுக்கலாம், அதை கொத்தி எருவு போட்டு நல்ல தண்ணி ஊத்தும் போது அது நல்ல வளர்ச்சி இருக்கும். நல்ல வளர்ச்சி இருக்கும். காலையில எழுந்திரிச்சுட்டு பல்லே விளக்காம குளிக்காம அப்படியே தலை சீவிட்டு அப்படியே முகத்தை கழுவிட்டு போய் பார்க்கலாம். நல்லா குளிச்சுட்டு, நல்லா பல்ல தேய்ச்சி குளிச்சுட்டு, ஷர்ட்டெல்லாம் அயன் பண்ணி துவைச்சி நல்லா போட்டுட்டு, உன் காரை போட்டு நல்லா டெய்லி நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு, உன் ரூம் எல்லாம் நல்லா பெட்டெல்லாம் வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி தினமும் அதை வச்சு பார்க்கலாம். அது எப்படி இருக்குமா? பார்க்கறதுக்கு ஒரு டீசெண்டாக இருக்கும், டிசிப்ளினாக இருக்கும், பார்க்கறதுக்கு அவிசுவாசம் இருக்காது, ஒரு துர்நாற்றம் இருக்காது. எப்படி இருக்கும்? தினந்தோறும் எழுந்திருச்சு என்னுடைய டியூட்டி அப்படின்னு சொல்லி வேதத்தை முழங்கால் படிட்டு வேத வசனத்தை படித்து, வேத வசனத்தை படித்து வேத ரகசியங்களை கற்றுக்கொள்ள பொழுது, செபிக்கிற பொழுது, ஆண்டவரை ஆசீர்வதின்னு சொல்ல பொழுது உனக்குள்ள அந்த தாழ்மையின் கிருபையை கர்த்தர் கொடுக்கிறவராய் காணப்படுவார். கரங்களை உயர்த்தி அழி சொல்லலாம். அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். உன் கிச்சன், வீடு எல்லாம் துப்புரவு பண்ணி சுத்தப்படுத்தி அண்ணனை வேலை அண்ணனை கடமைகளை சரியாக செய்து பாருங்க. அதெல்லாம் ஒழுங்கும் கௌரவமாய் கர்த்தர் வைத்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11 வசனம் வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை மற்றும் விசுவாசத்திலும் எப்படிவா? குமாரனை பற்றின விசுவாசத்திலும், நம்முடைய நம்பிக்கையிலும், நம்முடைய நம்பிக்கையிலும், நம்முடைய பரிசுத்தத்திலும், நம்முடைய அழைப்பிலும், ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை அர்ப்பணிப்பதிலும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் ஒரு நாள் என்ன செஞ்சார்னா, ஒரு பெரிய ஃபோரம் மீட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் முக்கியமான ஒரு இடத்துக்கு எங்களுடைய தலைமை நிர்வாகி பாஸ்டர் போகணும். அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, சபை போதகர். அவர் தான் வந்திருக்காரு, செய்தியாளர். அவர் உட்கார்ந்தோடைய பைபிளை பிரிண்டிக்கிற செய்தி அவருக்கு கர்த்தர் கொடுக்கல. இது யாருக்குமே தெரியல. செய்தி நேரம் வந்துச்சு, எங்க பாஸ்டர் வேற இல்லை. அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, வொர்ஷிப் பண்ணிட்டு கொடுப்பாப்புல, நீங்க செய்தி எடுத்துருங்க, நான் வந்துருவேன் இடையில அப்படின்ட்டாரு.
நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு ப்ரோக்ராம், ஒரு அர்ஜென்ட்டாக அவர் வெளியே போயிட்டார், போகணும், கண்டிப்பாக போக வேண்டிய வேலை வந்துச்சு. இவர் படாத என்ன செஞ்சார் தெரியுங்களா? இந்த வந்திருந்த ஊழியக்காரர் சொன்னாரு, இப்பொழுது அப்போஸ்தலர் கிறிஸ்துவ சபையின் போதகருடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் இப்பொழுது செய்தியை கொண்டு வருவார். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சு. நான் தான் ஒர்ஷிப் பண்றேன், ஒர்ஷிப் பண்ணிட்டு காணிக்கெல்லாம் எடுத்துட்டு அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். அவர் வந்து ஒரு ஜோம் பண்ணாரு, பிதாவாகி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், இப்பொழுது கர்த்தருடைய செய்தியை உதவி போதகர் அவர்கள் கொண்டு வருவார் அப்படின்ட்டார். ஒண்ணுமே நான் வந்து செய்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். செய்தி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எங்க பாஸ்டர் வந்துட்டாரு, எங்க பாஸ்டர் வந்திருக்காரு. எங்க பாஸ்டர் வந்து பின்னாடி உட்கார்ந்துருக்காரு, எனக்கு தெரியாது. செய்தி முடிச்சுட்டு இறுதி நேரத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், என்கிட்ட கொடுத்த பாஸ்டர்கிட்ட. இறுதி நேரத்தில் அவருக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கொடுக்குறேன். அவர் கூப்பிட்டு எங்கள் பாஸ்டர்கிட்ட கையில் கொடுத்துட்டாரு. எல்லாரும் எழுந்திருச்சு நின்று ஜோம் பண்ணிட்டு யாருக்கிட்டையும் எதுவுமே பேசலை. இவர் போயிட்டாரு. 40 நாள் உபவாசம் பாஸ்டர், அது அன்னையிலிருந்து 40 நாள் உபவாசம், யார்கிட்டையும் பேசவே இல்லை. ஆனால் என்ன பேசினார் தெரியுங்களா? 40 நாள் முடிஞ்ச பிறகு, மகனே, கர்த்தர் உன்னை பல தேசத்துக்கு கொண்டு போவார். தேவனுடைய ஆவியானவர் உன்னிலிருந்து வந்தும் இறங்கி போகிறதையும் என் கண்கள் கண்டது. என் விசுவாசத்தை என் பரிசுத்தத்தையும் என்னை அழைத்த தேவன் உன்னோடு கூட இருக்கிற கிருபைகளை நான் பார்க்கிறேன். சொல்லலாம். 40 நாள் இருந்து என் தலையிலே கை வைத்து என்னை ஆசீர்வதித்து அநேக ஊழியக்காரர்களை அழைத்து கொண்டு வந்து என் ஆர்டினேஷன் என்ன செய்யறது, சபையின் போதகராக என்னை ஆர்டினேஷன் பண்ணினார். பிரைஸ் காட். ஒரு அழகே சொல்லலாம். காரணம் என்னவா? இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். என்னவா? மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும், விசுவாசத்தால் வராதது யாவும் பாவம். விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவம். அப்ப விசுவாசத்தில் எப்படி வரணுமா? பிள்ளைகளை நீ ஜோம் பண்ணி அனுப்பணும் ஸ்கூலுக்கு. என் பையன் பாஸ்டர் வருவான், இல்லை இன்ஜினியர் வருவான், டாக்டர்